என் தங்கமே, இன்று இந்த செவ்வாயில் உன்னுடைய இல்லத்தில் இந்த தீய சக்தியினுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது. உடனடியாக இந்த கருப்பன் சொல்கின்ற இந்த பொருளை எரித்து விட்டால் போதும். நிச்சயமாக இந்த தீய சக்தியானது உன்னுடைய இல்லத்தை விட்டு ஓட்டம் எடுத்துவிடும். என் குழந்தையே, அது மட்டுமல்ல, இன்று இந்த கருப்பன் சொல்கின்ற இந்த விஷயம் கவனமாக கவனித்து இனிமேல் ஒருபொழுதும் உன் இல்லத்தில் இந்த விஷயம் நடக்காமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ புரிந்து கொள். ஏனென்றால் தீய சக்திகள் ஓர் இல்லத்தில் நடமாடுவது என்பது எப்பொழுதுமே தொடர்ந்து கொண்டே இருக்குமானால் அங்கு எந்த காலத்திலும் நல்ல விஷயங்கள் நடந்தே விடாது. எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை நமக்கு நல்லதை கொடுக்கும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வருகின்ற அளவிற்கு இந்த தீய சக்தியானது உன்னுடைய இல்லத்திலிருந்து உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கும். இதன் ஆட்டத்தை அடக்க வேண்டும் என்பதை விட இதனை அந்த இடத்திலிருந்து முதலில் நீ அப்புறப்படுத்த வேண்டும். இனி ஒருபொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தீய சக்தி நுழைந்து விட முடியாதபடி நீ இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயத்தை சரியாக செய்திட வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். அப்பன் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ அதிலிருந்து காப்பாற்றி கொள்ள வேண்டும். தீய சக்தியினுடைய நடமாட்டம் ஒருவர் இல்லத்தில் இருக்கும் பொழுது அது இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து மீண்டும் உன்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதபடிக்கு உன்னை அப்படியே அழுத்திவிடும் என்பதனை புரிந்து கொள். தீய சக்தி உள்ளே வந்ததற்கு காரணம் உனக்கோ அல்லது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற யாரோ ஒருவருக்கோ மனதிற்குள் தோன்றிய எதிர்மறையான எண்ணங்கள் தான். ஆனால் வந்த பிறகு என்ன செய்ய முடியும்? இனிமேல் இந்த சக்தியின் நடமாட்டத்தை நீ நிச்சயமாக நிறுத்த வேண்டும். அதற்கு முதலில் இந்த கருப்பன் சொல்ல வந்த விஷயத்தை நீ கவனமாக கேட்டு என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக காப்பாற்றி கொள்ள வேண்டும். நல்ல நேரம் ஒருவருக்கு வாழ்க்கையில் வரும் பொழுது இந்த தீய சக்திகள் எல்லாம் கண் முன்னால் தென்படும். உன் இல்லத்தில் இருக்கிறது என்பதனை உனக்கு உணர்த்த வைக்கும். அப்படி இருந்தால்தானே இந்த தீய சக்திகளை எல்லாம் நீ விரட்டி அடிக்க முடியும். அத்தோடு உன்னுடைய கெட்ட காலங்களும் முடிந்துவிடும் அல்லவா? இதையெல்லாம் புரிந்து கொண்டு இன்று உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த உச்சபட்ச சூழ்நிலையை முறியடிக்க வேண்டும். இனிமேல் இந்த தீய சக்தியானது ஒரு நாளும் உன் இல்லத்திற்குள் நுழைந்து விட முடியாதபடி ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்தை இந்த கருப்பன் போட்டு வைக்கின்றேன். ஆனாலும் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களும் உனக்குள் இருக்கின்ற தெளிவான சிந்தனைகளும் மட்டும்தான் இதை மீண்டும் வரவிடாமல் தடுத்து நிறுத்தும். அதுபோல இந்த கருப்பன் சொல்கின்ற இந்த பொருளை உன்னுடைய இல்லத்திற்குள் நீ எரித்து விட்டாயானால் நிச்சயமாக அது ஒருபோதும் இனி தீய விஷயங்களை உன் இல்லத்திற்குள் நுழைய விடாது என்பதனை புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, நாம் நினைக்கலாம் இது நம்முடைய இல்லத்திற்குள் நடக்கின்ற விஷயம், நாம் செய்கின்ற விஷயம், இது எப்படி நம் இல்லத்திற்குள் தீய சக்தியை வரவழைக்க முடியும் என்று. நிச்சயமாக முடியும். என் குழந்தையே, தீய சக்தி என்பது என்ன? ஒருவருக்குள் எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கி அவர்கள் வாழ்க்கையை அழிப்பதுதானே தீய சக்தி. இந்த எதிர்மறை எண்ணங்களை நீயே உனக்குள் உருவாக்கி கொள்கிறாய் என்றால் அது இந்த தீய சக்திகளுக்கு இன்னமும் அதிகப்படியான இடத்தை கொடுக்கும் அல்லவா? நாம் சிந்திக்கின்ற விஷயங்கள், யோசிக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அது நேர்மறையாக இருக்கும் வரை வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இல்லை.
எப்பொழுது எதிர்மறையான விஷயங்கள் தோன்றுகின்றதோ, நமக்கு அது நடந்ததோ இது நடந்ததோ என்று எப்பொழுது உனக்குள் எண்ணங்கள் தோன்றுகின்றதோ, அப்பொழுதே இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கு எதிராக மாறிவிடும். தீய சக்திகளும் அங்கே கொண்டாட்டமாக குதூகலமாக உன் இல்லத்திற்குள் தங்கிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா? என் பிள்ளையே, நாமாக வரவழைத்து விட்ட ஒரு விஷயத்தை நினைத்து இப்பொழுது பதற்றமடைந்து கொண்டிருக்கின்றோம். அப்படியானால் ஆரம்பத்திலேயே இதை வரவிடாமல் நீ தடுத்து நிறுத்தி இருக்கலாம். சரி, நடந்தது நடந்தாயிற்று. இனிமேல் அப்பன் சொல்வதை செய்து அதனை வெளியே விரட்டிவிடு. மீண்டும் ஒரு முறை கூட அது உன் இல்லத்திற்குள் வராதபடி நீ பார்த்து கொள்ள வேண்டும். முதலில் நீ அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று உன் அப்பன் சொல்கின்றேன். அதிலும் குறிப்பாக இந்த செவ்வாய்க்கிழமையில் இதை நீ செய்து விட்டாயானால் இனி ஒருபொழுதும் உன்னுடைய இல்லத்திற்குள் இந்த தீய சக்தியினுடைய நடமாட்டம் வந்து விடாது. எப்பொழுதும் நேர்மறையான சிந்தனைகளோடு இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை நிறைவாக பெற்றிட நீ எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருந்தால் போதும். எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். எல்லா மாற்றங்களையும் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். என் பிள்ளையே, கருப்பன் சொல்கின்ற இந்த விஷயத்தை செவி கொடுத்து கேள். ஏனோ தானோவென்று கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் அரைகுறையாக விட்டு விடாதே. ஒரு தீய சக்தி இருக்கிறது, இதை நீ எரித்துவிடு என்று நான் சொல்கிறேன் என்றால் நீ உடனடியாக நிறைய செலவு அப்பான் வைத்து விடுவானோ என்று நினைக்காதே. கருப்பன் ஒருபொழுதும் என் பிள்ளைகளை கஷ்டப்படுத்துவதில்லை. உன் வாழ்க்கையிலிருந்து இந்த தீய சக்தியினால் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற கஷ்டங்களை விடவா நான் பெரிய கஷ்டத்தை உனக்கு கொடுத்து விடப் போகின்றேன். அதனால் சொல்வது என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய். என் குழந்தையே, முதலில் உன்னுடைய இல்லத்திற்குள் பச்சை கற்பூரம் இருக்கிறதா என்று சோதித்து பார். பச்சை கற்பூரம் இருக்கின்ற இடத்தில் தீய சக்தியின் நடமாட்டம் சட்டென்று நடந்து விடாது. இந்த பச்சை கற்பூரத்தை நீ செவ்வாய்க்கிழமை இரவு நிச்சயமாக உன்னுடைய பூஜையில் தீப ஆராதனையில் இதை வைத்து காட்டு. அது மட்டுமல்ல, உன்னுடைய தூப ஆராதனையில் இன்று நீ காட்டுகின்ற தூபத்தில் சாம்பிராணி போடுகிற பொழுது அதனோடு சேர்த்து 2 ஏலக்காயையும் போட்டு அந்த புகையை உன்னுடைய இல்லம் முழுக்க, அதாவது உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை மூலை முடுக்குகளிலும் இந்த ஏலக்காயை போட்டு தூப ஆராதனையை நீ காண்பிக்க வேண்டும். அப்படி காண்பிக்கின்ற பட்சத்தில் எங்கிருந்தாலும் எதிர்மறை ஆற்றல்கள் வெளியேறிவிடும். இனி ஒரு பொழுதும் உனக்கு நன்மைகள் நடக்காது என்று சொன்னவர்கள் மத்தியில் இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எப்பொழுது என்ன நடந்தாலும் அதை நீ நிறைவாக பெற்றிட இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் மிக பெரிய உறுதுணையாக இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். கருப்பன் ஓர் விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்துகிறான் என்றால் அந்த விஷயத்திலிருந்து உன்னுடைய வெற்றியை நீ உறுதியாகவும் மனநிறைவாகவும் பெற்றுக்கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். இந்த கருப்பனின் ஆட்டம் உன் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்று நினைப்பதாலும் உன் இல்லத்திற்குள் தெய்வ சக்தியின் நடமாட்டம் இருக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்ப்பது உண்மை என்றாலும் இதை நீ உன் இல்லத்திற்குள் நிச்சயமாக எரிக்கத்தான் வேண்டும். இந்த ஏலக்காயை அந்த தூப ஆராதனையில் இருக்கின்ற அந்த நெருப்பில் போட்டு உன் இல்லம் முழுக்க இந்த புகையை காண்பித்து பார். நிச்சயமாக எந்த மூலை முடுக்குகளில் எந்த தீய சக்திகள் இருந்தாலும் அது உன் இல்லத்தை விட்டு வெளியே ஓட்டம் எடுத்துவிடும். உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். எந்த நேரத்திலும் உனக்கான சந்தோஷத்தை நீ நிறைவாக பெற்றிடுவாய் என்பதனை புரிந்து கொள். உனக்கு எதிரான காரியங்களை செய்கின்றவர்கள் மனதில் இது நல்ல எண்ணங்களை உருவாக்கும். எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் நீக்கி நேர்மறையான விஷயங்களை உருவாக்கும். நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் உன் கண் முன்னால் உனக்கு உணர்த்தி காட்டும். அதனால் எதுவாக இருந்தாலும் அதை நம்பிக்கையோடு செய்து
உனக்கான வெற்றியை இந்த வாழ்க்கையில் இருந்து பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இரு. எதிர்மறைகள் விலகி நேர்மறைகள் உன் வாழ்க்கைக்குள் நிறைந்து நீ நினைத்தது எல்லாம் நல்லபடியாக உனக்கு நடக்கப் போவதை தெரிந்து கொள்ள வேண்டிய நாள் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை நாள். நல்ல மாற்றங்களை கண்டு நல்லபடியாக இரு என் தங்கமே. இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.